ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க நல்லது பண்ணியிருக்காங்கல்ல, எந்த ஒரு இதில் காலை வச்சாலுமே அவங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எதிர்பார்க்காத விதமாக அந்த தேவசேனா மேடம் பெரிய ஆபத்து ஒன்று வந்துச்சு. அந்த ஆபத்தில் வந்து யார் அவங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அந்த வெண்பா குட்டியும் சேர்த்து தான் இந்த ஒரு சதி திட்டத்துலேருந்து எல்லாரையும் காப்பாற்றி இந்த கேஸில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அவங்க வந்து எப்படியாச்சும் அவளை தூள் கிளப்புறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிருக்காங்க தேவசேனா மேடம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம். அவங்க பேத்தியை கடத்தி வச்சு இப்படி ஆட்டம் காட்டாங்கல்ல, இவங்களை விடவே கூடாது, இவங்களை என்ன பண்ணுற பாருங்க, ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க. நான் பேசுகிற பேச்சில் அங்கே வந்து இப்போவே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடணும், விஜய் நிரபராதி அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தோடு போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பேச்சில் ஒரு வெடிக்குது. வெடிச்சு தாறு மழை தூக்கி போடுறாங்க. அந்த பேச்சில் ஒரு வெடிகுண்டு வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெடிக்கிறாங்க. அப்படியே அவங்க வெடிக்கிறத பார்க்கறதுக்கு இந்த 100 வால்ஸ் பட்டாசு வெடிக்கல பட அந்த மாதிரி பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு கூட இந்த ரஞ்சிதாவால் பதில் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு கேட்டுட்ருக்காங்க. அப்படி என்னடா சரவடியாக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக அந்த வீட்டில் இருந்தீங்க, உங்கள் அம்மாவை தான் கல்யாணம் பண்ணி வேறு ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் விஜய் ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு நினச்சிங்க? அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை? அதுவும் இல்லாமல் அவர் எப்படி இறந்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தீங்களா? இத்தனை வயசு வரைக்கும் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா மேடம் கேட்குற கேள்வி ஒன்று கூட பதில் சொல்லவே முடியல. ஏன்னா இது வந்து பொய், இது எல்லாமே பொய் சாட்சியை சொல்கிறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணது. அதனால தான் உங்களால் எதுக்குமே பதில் சொல்ல முடியல, இதை நீங்கள் ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இல்லை நான் சொல்கிறது எதுவுமே பொய் இல்லை, அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கேட்க, இருக்கே நல்ல ஆதாரம் இருக்குது, அதை சொல்ல போகிறதே மனோகர் தான் அப்படின்னு சொல்ல, என்னது மனோகரா என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கூலாக இருக்காங்க. ஆனால் ரஞ்சிதா வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்கா. என்னடா இது, என் அப்பா எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ராஜேஸ்வரிக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அதுக்கப்புறமா அவர் விசாரிக்கிறதுக்கு ஒரு பிரேக் டைமுக்கு அப்புறமா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சிதா வந்து வெளியே போகிறான். அங்கே ராஜிம்மா கிட்ட கேட்குறா, என்ன ராஜிம்மா நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பதட்டமே இல்லாமல் இருக்கீங்க, என்னதான் ஆச்சு, ஏன் அவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னா, உன் அப்பா சாட்சி சொல்ல வருவாருன்ட்டு தான் நீ பதட்டமாக இருக்க. ஆனால் எனக்கு அந்த பதட்டமே இல்லை. ஏன் சொல்லு, ஏன்னா உன் அப்பனை நான் கொலை பண்ண போகிறேன், அவன் இருக்கிற வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இத்தனை நாள் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு சீர்திருத்தலாம் பண்ணி உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டான், எதுவும் இல்லை. உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறது இல்லை, அவங்க வீட்டில் வச்சுக்கிறது கூட அவங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா சோத்துக்கே வழி இல்லாத சிங்கி அடிக்கிற அவங்க போய் உன்னை எங்கே கல்யாணம் பண்ணியெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத ரஞ்சிதா, நான் இருக்கேன். உங்கள் அப்பா போயிட்டாலும் சரி, நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலையே படாத, அதனால் ஒப்பனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை ரஞ்சிமா கண்டிப்பாக முடியாது, என் அப்பா எனக்கு வேணும். ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத செல்லா காசாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எனக்கு என் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, நீ திருந்த மாட்டல, நீ திருந்தவே மாட்ட, எதுக்காக தான் இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல, சரி நீ எப்படியாச்சும் இருந்துக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் சொல்கிறத கேளு, இப்போ நான் சொல்கிறத கேட்டால் தான் நீ வந்து வாழ்க்கையில் உருப்பட முடியும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் கடைசி வரை நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் என் அப்பாவை இழக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக இருக்க, நீ என்ன சொல்கிறது, நீ சொல்கிற வரையிலும் இல்லை, உன் அப்பா இப்போ இது சொல்ல வருவான்னு நினைக்கிறேன், அவனை நேற்றே நான் கதையை முடிச்சுட்டேன், அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இங்கே பார்த்துக்கோ, இந்த வீடியோவில் இருக்கிறது தான் உண்மை, உன் அப்பனை கழுத்தை நெரிச்சு நான் அப்போவே கொண்டுட்டேன், அவன் இங்கே வரவே மாட்டான், இப்போ சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, கேஸில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது எல்லாமே கனவோ என்னவோ தெரியல. இந்த ராஜேஸ்வரி வேற ஆள்கிட்ட தான் அந்த இதை வந்து அந்த வேலையை வந்து கொடுத்துருந்தா அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மனோகர் இன்னும் சாவலை. அவர் இருந்துக்கிட்டு அதிரடியாக வந்தார் பாருங்க கோர்ட்டுக்கு. அப்பப்பப்பா அதை பார்க்கறதுக்கே இந்த சிவாஜி ஹெலிகாப்டரில் வருவார் இல்லைங்களா அந்த படத்தில், அந்த மாதிரி பறந்துட்டு வராரு சாட்சி சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மூஞ்சி எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் தூக்கி வச்சுன்னு உட்காந்துருக்கா இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா அவன் நினச்சது எல்லாமே தவிடு பொடி ஆயிடுச்சுல அப்படின்ட்டு. இப்போ ரஞ்சிதாவுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா என் அப்பா உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என் அப்பாவையை கொலை பண்ண போகிறீங்க, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு எதிராக ரஞ்சிதா பயங்கரமான சாட்சியெல்லாம் சொல்லி அவளை கீழே வந்து தள்ளி விட பார்க்குறான். ஏன்னா இதுக்கு மேலே அவள் எழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.